அன்புக்கு இனிய சகோதர சகோதரிகளே, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஒரு மனிதர்கள் மனிதநேயத்தோடு அன்பு கலந்த ஒரு நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக மனிதநேயத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் முன் உதாரணமாக நமது இந்திய தேசம், நமது பாரத தேசம் இருக்க வேண்டும் என்பதில் என்னுடைய கொள்கையாக இருக்கிறது. இதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். சாதி, மதம், இனம், மொழி கடந்து மனிதநேயத்திற்கு உலக நாடுகள் பல தேசங்கள் இருக்கிறது. அந்த தேசங்களுக்கு முன் உதாரணமாக நமது இந்திய பாரத தேசம், நமது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதில் தெள்ளம் தெளிவாக என்னுடைய கொள்கை கோட்பாட்டோடு அனைவரும் பயணித்தால் சிறப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் நமது கொள்கை கோட்பாட்டோடு இந்த ஹார்ட்ஃபுல்னஸ், அதாவது ஜகஜமார்க்க பயிற்சி, அதாவது தியானம், ஜகஜமார்க்க பயிற்சிகள், இது ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து ஒரு தியானத்தை அடிப்படையாக கொண்டு இதயத்திற்கு, இந்த இதயம் சுதந்திரமாக இருப்பதற்குண்டான வேலைகளை செய்வதற்கு என்னென்ன முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், அதை நமக்கு முன்னோடியாக பல குருமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது. ஹைதராபாத்தில் தலைமையிடமாக கொண்டு ஹன்கா என்ற ஆசிரமத்தில் லாலாஜி என்ற ஒரு குரு அந்த ஹார்ட்ஃபுல்னஸ், இதயம் இன்னொரு இதயத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த இதயத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்து, அந்த இதயம் எவ்வளவு உள்ளுணர்வோடு மகிழ்ச்சிகரமான ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பது போன்று அமைதியான ஒரு மார்க்கத்தை தழுவிய காரணத்தை கொண்டு, இதன் மூலம் உலக அமைதி, உலக நன்மை, உலகம் ஒரு அன்புகள் பரிமாறக்கூடிய ஒரு தொழில் நுணுக்கத்தை இந்த இதயத்தில் இருந்து, இதயம் அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ், அந்த தியானத்தின் மூலம் நாம் மனித நேயத்தையும் வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்கு லாலாஜி அவர்கள் மூலம் தோற்றுவித்தது தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ். அதை பாபுஜி அவர்கள் ஒரு மெஷினாக இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று அதை ஒரு மெஷினராக கொண்டு வருகிறார். ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி கூடம், ஒரு சர்வீஸ், ஒரு ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் மூலம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் என்று சொல்லி அதை அமைப்பாக ஆர்கனைசேஷன் பண்ணுகிறார். அவருடைய சீடராக சாரிஜி என்ற ஒரு குரு வருகிறார். அவர் நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி ராஜகோபாலாச்சாரியை அவருடைய தலைமுறையில் இந்த அமைப்பை எடுத்து நடத்துகிறார். அதன் பின்பு 4வது குருவாக தற்பொழுது தாஜி மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய கமலேஷ்பாய் பட்டேல், டேசாபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமுறையில் இந்த தாஜி மாஸ்டர் அவர்கள் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி தியானத்தை, அதாவது பல்லாயிரக்கணக்கான நபர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி, இதயங்களெல்லாம் ஒன்று கூடி
அன்பையும் மனிதநேயத்தையும் பரிமாற்றிக்கொள்ளக்கூடிய அமைதியான ஒரு சூழல். அங்கே அந்த அமைதியான தியானம் இருக்கும் பொழுது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது, காக்கை, குருவிகள், கிளி, அந்த விலங்குகளினுடைய சத்தமும், பல்லாயிரக்கணக்கான நபர்கள் ஒரே இடத்தில் அந்த தியானம், அந்த மெடிடேஷன் இருக்கும் பொழுது, அந்த காக்கை, குருவிகள், மைனா, விலங்கினங்களுடைய ஓசைகளும், காற்றின் ஓசைகளும் நம் கண்முன் நிற்காது. ஆனால் நமது மனதிற்குள் ஒன்றோடு கலந்து இயற்கையாக, இயற்கையின் அடிப்படையில் ஒரு சுவாசத்தை பெற முடிகிறது. இப்படி இந்த தியானத்தின் மூலம் என்ன நாம் பெறப்போகிறோம் என்பது பற்றி தான் நமது கடையறு டிவியின் மூலம் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மற்றும் சகஜ மார்க்க பயிற்சிகள் பற்றி, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் என்பது இதயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இதன் மூலம் உங்களால் ஒவ்வொரு தருணத்தையும் இதயத்தை சார்ந்து உகந்த முறையில் வாழ இயலும். ஆன்மீக பயிற்சிகளின் வாயிலாக இதயம் உள்ளொளி பெற்று பண்படுத்தப்படுகிறது. இதில் எளிமை, பணிவு, தூய்மை, இரக்கம், நேர்மை, மன நிறைவு, உண்மையாக இருத்தல், மன்னிக்கும் மனப்பாங்கு, பரந்த மனப்பான்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை போன்ற மனோபாவங்களுக்கும் முக்கியமாக அன்பும் அடங்கும். வாழ்க்கைக்கு உகந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அணுகுமுறைக்கு ஜகஜமார்க்க பயிற்சிகள் உறுதுணை புரிகிறது. முதல் நாளில் இருந்தே இதயம் சார்ந்த பண்புகளை நம்மில் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. நமது இதயம்தான் நமது மனசாட்சி. ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை வழிநடத்துவதற்கு அது எப்போதும் தயாராக இருக்கிறது. நம் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் வேர்கள் இதயத்தில்தான் இருக்கிறது. அதைப்போல நம் இதயம் என்ன நிலையில் இருக்கிறதோ அதுதான் நமது மனநிலை, உணர்ச்சி நிலை மற்றும் ஆன்மீக நிலைகளை தீர்மானிக்கிறது. இதயம் தெளிவாக இருக்கும்போது மனமும் தெளிவாக இருக்கிறது. இதயம் அமைதியாக இருக்கின்ற போது மனமும் ஓய்வாக இருக்கிறது. பிராணகதி அல்லது யோக டிரான்ஸ்மிஷன்களை உள்ளடக்கிய இந்த ஜகஜ மார்க்கத்தின் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது. நமது அணுகுமுறையை மிகுந்த உயிர்ப்படையதாக, ஆற்றல் மிக்கதாக மற்றும் உற்சாகம் நிறைந்ததாக உயர்த்திட அது நமக்கு உதவுகிறது. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் பண்டைகால பாரம்பரியமான ராஜயோகத்தில் இருந்து பரிணமித்து வந்ததாக இருக்கிறது. இந்த ஜகஜ மார்க்கம், ராஜயோகம் இவற்றுக்கு இடையான தொடர்பு குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஷாஜகான் ஊரைச் சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரா என்ற பாபுஜி எழுதிய இந்த ராஜயோகத்தின் செயல்திறன் என்ற ஒரு நூல் அந்த ஆசிரமத்தில் விற்கப்படுகிறது. அதை வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டவர்கள், மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அந்த நூலை வாங்கி படித்து புரிந்து கொள்ளலாம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மிகவும் அத்தியாவசியமான அதிமுக்கிய அம்சமாக விளங்குகின்ற மறக்கப்பட்டிருந்த வழிமுறைகளான டிரான்ஸ்மிஷன்ஸ் அல்லது யோக முறை பிராணகதியை நமது பாபுஜியின் குருவான இந்த பேதகரைச் சேர்ந்த ராம்சந்திரா என்று சொல்லக்கூடிய லாலாஜி அதை மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறார்.
1880களில் முற்பகுதியில் லாலாஜி அவர்கள் மற்றவர்களுக்கு பயிற்சியளிக்கத் தொடங்கினார். உலகெங்கும் ஹார்ட்ஃபுல்னஸை பயிற்சி செய்து வரும் எண்ணற்ற மக்களும் பயணித்து வருகின்றது மூலமாக அவரது பரம்பரையும் வழிமுறைகளையும் என்றும் தொடர்கிறது. ஒவ்வொரு மதம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் பின்னணியிலும் பெயரற்ற, உருவமற்ற சத்தியம் ஒன்று உள்ளது. ஹார்ட்ஃபுல்னஸ் வழியில் அந்த சத்தியத்தை நாம் நேரடியாக அணுகுகிறோம். எனவே இந்த வழிமுறை தனது பண்பாட்டை பொறுத்த மாட்டில் பெயரையும் உருவத்தையும் தாண்டி பிரபஞ்சமானவியதாக இருக்கிறது. இறுதி பரம்பொருளை நோக்கி வழிநடத்திச் செல்லுகின்ற எந்த ஒரு பாதையினுடையும் அதன் ஒத்திசையுடையாக இயல்பாக இருக்கிறது. நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ், சகஜ மார்க்கம் ஆகிய இரண்டு சொற்களையும் ஒன்றுக்கு ஒன்றாக மாற்றாக பயன்படுத்துகிறோம். மிக சரியாக சொல்வதெனில் சகஜ மார்க்கம் என்பது ராமச்சந்திரா அவர்களால் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட பயிற்சி முறையின் பெயராகும். ஹார்ட்ஃபுல்னஸ் என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஜீவிதத்திற்கும் இந்த பயிற்சிக்கும் எந்த ஒரு இதயபூர்வ அணுகுமுறையாகவும் எளிமையாகவும் சொல்வதெனில் சகஜ மார்க்க பயிற்சியின் வினையாக உருவாகிற வாழ்க்கை முறையே ஹார்ட்ஃபுல்னஸ் என்பதாக கருதப்படுகிறது. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நம்மை ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்லுகிறது. ஆரம்பத்தில் நாம் ஓய்வு நிலை அடைதல், அமைதி, உணர்ச்சிகளை கையாள்வதில் முயற்சி மற்றும் ஒருமுகப்பட்ட கவனம் ஆகியவற்றை மேலான விதத்தில் அனுபவித்து மகிழ்கிறோம். இதுவே மன அழுத்தத்தை கையாளுதல் மற்றும் உணர்ச்சிபூர்வ நுண் அறிவின் அம்சமாகும். முன்னேறி செல்கையில் உயர்ந்த லட்சியங்களை வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். நமது லட்சியங்கள் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும். நமது மனம் ஒழுங்குபடுத்தப்படுவதால் நமது சிந்தனை, அறிவு மற்றும் அடையாளம் ஆகியவை பண்படுத்தப்படுகிறது. நாம் சமன்பட்ட, மேன்மையான மற்றும் உயர்ந்த லட்சியத்தை கொண்ட புதிய வாழ்க்கையை மேற்கொள்கிறோம். இப்பாதையில் நாம் பெறுவது ஏராளம். இங்கு மன அமைதி, மகிழ்ச்சி, வகுதத்தன்மை, சூட்சுகம் நிலைமை, உணர்வு நிலையில் விரிவாக்கம், அகங்காரமற்ற நிலை, பணிவு, எளிமை, தூய்மை, உள்ளிருந்து வரும் விடுதலை உணர்வு, இறையுணர்தல் போன்ற எண்ணற்ற ஜீவித நிலைகளும் உள்ளன. ஆனாலும் காலப்போக்கில் இந்த பயணம் எதையாவது பெறுவதற்கானதோ அல்லது அடைவதற்கானதோ அல்ல என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அது நமக்குள்ளே இருக்கின்ற மூல ஆதாரத்துடன் ஒரு எளிமையும் தூய்மையான தொடர்பையும் துவங்குகிறது பற்றியதாக இருக்கிறது. சகஜ மார்க்க பயிற்சிகளை தொடங்குவதற்கு இன்றியமையாத தகுதிகள் அல்லது தேவைகள் என்ன? ஒன்றே ஒன்றுதான் தேவை. அது உங்களது ஆர்வம் மட்டுமே. எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமும் விருப்பமும் தான் வெற்றிக்கான திறவுகோலாக இருக்கிறது. ஒருவர் எந்த பாரம்பரியத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சகஜ மார்க்கத்தை பயிற்சி செய்ய முடியுமா? ஆம். இந்த பயிற்சிகள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் நேரடி புரிதல் மற்றும் விஞ்ஞான அடிப்படையிலானதாக இருக்கிறது. ஆகவே எந்த பாரம்பரியம் அல்லது மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இப்பயிற்சிகளிலிருந்து பயனடைய முடியும் என்பதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கிறது. உண்மையில்
சகஜ மார்க்கம் உங்களது மதம் அல்லது ஆன்மீகம் அது சார்ந்த பாரம்பரியத்தின் அடிப்படை உண்மையை அனுபவபூர்வமாக உணரச் செய்து அதனுடனான உங்களது தொடர்பின்மை ஆழப்படுத்துகிறது. உண்மையை நடைமுறையில் உணர்ந்ததாக வேண்டும். அது நிகழ்வதற்கான ஒரு பயனுள்ள வழிமுறைதான் தியானம், அதாவது மெடிடேஷன்ஸ். உங்களுக்குள் உண்மையை உணர்ந்த பின் அங்கு நம்பிக்கையான தேவை இருப்பது இல்லை. இதை வேறு விதமாக சொன்னால், உங்களது நம்பிக்கைகள் இப்போது அனுபவத்தின் அடிப்படையில் அமைகின்றது. பல்வேறு அணுகுமுறைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கே உரிய வகையில் பரிசோதனை செய்து பார்க்க தயங்க வேண்டாம். முறையான ஒரு அணுகுமுறையை பின்பற்றுவது சாலச் சிறந்தது. முதலில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு முறையில் நீங்களாகவே தியானம் செய்யுங்கள், அல்லது நீங்கள் விரும்பினால் சகஜ மார்க்க தியானத்தையும் முயற்சி செய்வதனால் அவ்வாறே செய்து பாருங்கள். ஆனால் அதை பயிற்றுனர் உதவி இல்லாமல் நீங்களாகவே செய்து பாருங்கள். பின்னர் யோக பிராணகதியுடன் கூடிய பயிற்சியின் விளைவுகளை அனுபவபூர்வமாக உணர தயார் என நீங்கள் உணர்கின்ற போது ஒரு பயிற்றுனருடன் சேர்ந்து அமர்ந்து தியானம் செய்யுங்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் வாழ்க்கை முறையின் மூலம் ஏற்படும் மாற்றங்களுக்கான தூண்டுகோலாக யோகமுறை பிராணகதி இருப்பதை உண்மையாக உணர்வதற்கு இது இடமளிக்கும். யோக பிராணகதியின் விளைவுகளை நீங்கள் உடனடியாக உணரக்கூடும். உண்மையில் பயிற்றுனுடன் அமரும் முதல் தியானத்திலேயே சுமார் 190 பேர் அதன் விளைவுகளை உணர்வதாக எமது ஆய்வுகள் தெரிவிக்கிறது. காலப்போக்கில் முன்னேற்றத்தை வெளிக்காட்டும் சில அறிகுறிகள் உள்ளன. அது பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஓய்வு நிலை பயிற்சியின் மூலம் உங்களது உடலில் அனைத்து உறுப்புகளிலுமிருந்து இறுக்கத்தை நீக்குவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதால் உங்களது அமைப்பு அழுத்தம் குறைந்து இன்னும் அதிக தளர்வு ஆகிறது. உங்கள் உறக்க முறைகள் மேம்படும். உங்களது மனம் இன்னும் அதிக அளவில் மையப்படுத்தப்படுகிறது, அதிக அளவில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. மன அழுத்தத்தை வெளியேற்றிடும் திறனை நீங்கள் பெறுவதோடு மேலோட்டமான எண்ணங்களை புறக்கணித்திடவும் உங்களால் முடிகிறது. நீங்கள் எண்ணங்களுக்கு அப்பால் உணர்வு மற்றும் உள் உணர்வின் ஆழமான நிலைக்கு உட்பட்ட செல்வீர்கள். உங்களது உள்ளாற்றலை உணர்த்திடுமாறு உங்களது உணர்வு நிலையை விரிவுபடுத்தி இன்னமும் மிக ஆழமான ஜீவிதத்தின் மிக அழுத்த நிலைகளுக்கு செல்வீர்கள். இந்த தியான பயிற்சியின் மூலம் இது நிகழ்கிறது. இதன் சுத்தகரிப்பு பயிற்சியின் மூலம் நீங்கள் உங்களுக்குள் இலகுவாக உணர்வீர்கள். இன்னும் அதிக அளவில் கவலையற்ற, அதிக அளவு மகிழ்ச்சியான நிலையை உணர்வீர்கள். உங்களது இதயம் மற்றும் மனதின் பாரமான உணர்ச்சி சுவைகளும் சிக்கல்களும் படிப்படியாக நீக்கப்படுகிறது. பழைய பழக்க வழக்கங்களும் சுபாவங்களும் நீக்கப்படுவதன் விளைவாக அதிக தூய்மையையும் எளிமையையும் உணர்வுசார் நுண்ணறிவும் உருவாகுகிறது. ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனையை பயிற்சி செய்வதன் மூலம் மூல ஆதாரத்துடன் இணைந்திருக்கவும் உங்களது இதயத்தை கவனித்து உங்களது வாழ்வை வழிநடத்திட அதை அனுமதிக்கவும் கற்றுக்கொள்வீர்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஏதேனும் கட்டணம் உள்ளதா? இல்லை. சகஜ மார்க்க பயிற்சிகள் எப்போதும் கட்டணம் ஏதுமின்றி கற்றுத்தரப்படுகிறது. பாபுஜி கடவுள் விற்பனைக்கு அல்ல. அப்படியே கடவுள் விற்பனைக்கு வைக்கப்பட்டால் அவருக்கு விலையாக உங்களால் எவ்வளவு தர முடியும்? கடவுளை உங்களால் விலைக்கு வாங்க முடியும் என்றால் உங்களுக்கு ஏன் கடவுள் தேவைப்படப் போகிறார்?
என்று சொல்வது வழக்கமாக இருக்கிறது. ஹார்ட்ஃப்ளன்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் இணை அமைப்புகள் நன்கொடைகள் மற்றும் மானியங்களின் உதவியோடுதான் இயங்குகிறது. அவை லாப நோக்கமற்ற பொதுநல அமைப்புகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில சிறப்பு சான்றிதழ் அளிக்கும் அங்கீகாரம் பெற்ற யோகா மற்றும் மருத்துவ கல்வியை தொடர்வதற்கான திட்டங்களுக்கு கட்டணங்கள் உண்டு. அவை செலவினங்களை ஈடுகட்டவும் மறு முதலீட்டிற்கு வழிவகை செய்யவுமே பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 75 ஆண்டுகளாக ஹார்ட்ஃப்ளன்ஸ் இயக்கம் தன்னார்வலர்கள் தங்களது நேரம், உழைப்பு மற்றும் பணம் சார்ந்த நன்கொடைகளை அன்புடன் அளிக்கும் பரிசு சூழல் முறையை அடிப்படையாக கொண்டுள்ளது. நன்கொடை தர வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. அவை அனைத்தும் உங்களது வசதியையும் விருப்பத்தையும் பொறுத்ததாக இருக்கிறது. இந்த பயிற்சிகள் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து செல்லும் விதமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இருப்பினும் சிலருக்கு இப்பயிற்சிகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தங்கள் வாழ்வில் இணைத்து கொள்வதற்கு பதில் ஒன்றன்பின் ஒன்றாக ஏற்பது சுலபமாக இருக்கும். அவ்வாறு செய்யலாம். இப்பயிற்சிகளை ஹார்ட்ஃப்ளன்ஸ் பயிற்றுநர்களிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்வதே சிறந்ததாக இருக்கிறது. அதற்கான வழிமுறைகளையும் இந்த கையேட்டிலும் நமது கடையர் செய்தி பிரிவிலும் பின்வருமாறு அதன் விளக்க உரைகளும் அமைந்திருக்கும் என்பதில் சொல்லப்படுகிறது. ஒரு மரம் வளருவதற்கு அதன் ஒவ்வொரு பருவத்திலையும் தண்ணீரும் சூரிய ஒளியும் தேவைப்படுவதைப் போல இந்த 4 பயிற்சிகளும் நமது ஆன்மீக பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஊட்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றுடன் மிக சில துணை பயிற்சிகளும் இருக்கிறது. அவற்றை உங்கள் பயிற்றுனர் சரியான நேரத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். வாழ்க்கை முறைக்கான சில வழிகாட்டுதலையும் அல்லது நியமங்களையும் பயிற்றுனர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். 4 அடிப்படை பயிற்சிகளிலிருந்து நாம் அதிக பயனடைய அவை வழிவகுக்குவதாக அமைகிறது. உங்கள் ஹார்ட்ஃப்ளன்ஸ் பயணத்தை துவங்கும்போது ஒரு நாட்குறிப்பேட்டை அதாவது டைரியை வைத்துக்கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறது. அது உங்கள் கவனிக்கும் திறனை அதிகரித்து பயிற்சியின் விளைவுகளை மதிப்பிட உதவும். நாளடைவில் அது உங்களை முன்னேற்றத்தின் ஒரு பதிவேடாக மாறிவிடும். பெரும்பாலும் நமது அனுபவங்களையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் அவற்றை நமது நாட்குறிப்பில் அதாவது டைரியில் குறித்து கொள்ளும் பொழுது ஒரு நாள் அதன் அர்த்தத்தை கண்டுணர்ந்து நாம் கடந்து வந்த பயணத்தையும் நன்கு புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு தியானத்திற்கு பிறகும் நாம் கூர்ந்து கவனிப்பதை குறித்து கொள்வது ஒரு சிறந்த கொள்கையாகும். நீங்கள் கூர்ந்து கவனிப்பவை அனைத்துமே சரியானவையாக இருக்கிறது. நீங்கள் எது உணரவில்லை என்றாலும் அது குறித்து வைக்க வேண்டிய நுணுக்கமான குறிப்பு தான் உங்களது தினசரி அனுபவங்களை குறித்து வைப்பதில் ஆர்வம் கொள்வது உங்களுக்குள் மாறிக்கொண்டே இருக்கும். உள்முக நிலைக்கு உங்களை மிகுந்த விழிப்புடன் இருக்க வைக்கும். நீங்கள் தியானம் செய்யாத நேரங்களில் இருக்கும் உணர்ச்சி பூர்வ நிலையையும் நீங்கள் காணும் கனவுகளையும் கூட குறித்து கொள்வது சிறந்ததாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் மனநல பிரச்சனை இருந்தது, குறிப்பாக நீங்கள் அதற்காக மருந்து உட்கொண்டு வந்தால் பயிற்சியை ஆரம்பிக்கும் முன்னர் தயவு செய்து இது குறித்து உங்கள் மருத்துவருடனும் ஹார்ட்ஃப்ளன்ஸ் பயிற்றுனரிடம் கலந்து ஆலோசியுங்கள். அல்லது heartfulness.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதினால் உங்களது தேவைக்கு ஏற்ப பயிற்சியை அமைத்து தர இது உதவியாக இருக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஹார்ட்ஃப்ளன்ஸ் ஓய்வு நிலை பயிற்சியை உங்களுக்கு செய்து கொள்வதால்
மற்றவர்கள் ஓய்வுநிலை பெறவும் நீங்கள் வழிநடத்தலாம். உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் கைபேசி மற்றும் பிற சாதனங்களை நிறுத்தி வைத்த பின் இப்பயிற்சியை செய்வது நல்லது. இந்த பயிற்சியை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். குறிப்பாக தியானம் தொடங்குவதற்கு முன் செய்வது நன்மை பயக்கும். உங்கள் கண்களை மெல்ல மெல்ல மென்மையாக மூட வேண்டும். கால் விரல்களில் இருந்து ஆரம்பிக்கலாம். கால் விரல்களை மெதுவாக அசைத்து பின் அவை தளர்வாக இருப்பதை உணரவும். பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தி உங்கள் விரல்கள், பாதங்கள் மற்றும் கணுக்கால்களில் நுழைவதை உணருங்கள். பின்னர் அது மூட்டுப்பகுதி வரை சென்று கால்களின் கீழ்ப்பகுதியை ஓய்வடையச் செய்கிறது. இந்த குணப்படுத்தும் சக்தி உங்கள் கால்களின் மேல் பகுதி வரை செல்வதை உணருங்கள். தொடைப்பகுதியை தளர விடுங்கள். இப்போது உங்கள் வயிறு, இடுப்பு மற்றும் இருக்கை பகுதியை நன்றாக தளர விடுங்கள். உங்கள் முதுகு பகுதியை தளர்த்துங்கள். முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் இருந்து தோள்பட்டை வரை ஒட்டுமொத்த முதுகு பகுதியும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் மார்பு பகுதி மற்றும் தோள்களை தளர விடுங்கள். தோள்களின் இறுக்கங்களை மென்மையாக உருகி கரைவதை உணருங்கள். உங்கள் மார்பு பகுதி மற்றும் தோள்களை தளர விடுங்கள். தோள்களின் இறுக்கங்கள் மென்மையாக உருகி கரைவதை உணருங்கள். உங்கள் கைகளின் மேல் பகுதியை தளர விடுங்கள். முழங்கை, உள்ளங்கை, விரல் நுனி வரை உள்ள ஒவ்வொரு தசையையும் தளர விடுங்கள். கழுத்து தசைகளை தளர விடுங்கள். உங்கள் கவனத்தை முகத்திற்கு கொண்டு வரவும். தாடை பகுதி, வாய், மூக்கு, கண்கள், காது, மடல்கள், முகத்தில் உள்ள தசைகள், நெற்றி மற்றும் உச்சந்தலை வரை அனைத்தையும் தளர விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் முற்றிலும் ஓய்வாக இருப்பதை உணருங்கள். தலை முதல் பாதம் வரை ஊடுருவி பார்க்கவும். உடலின் எந்த ஒரு பகுதியாவது இன்னும் பதற்றத்தோடு, வலியோடு அல்லது நலமின்றி இருப்பதை உணர்ந்தால் சிறிது நேரம் அப்பகுதி பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தியின் மூழ்கியிருப்பதாக உணருங்கள். பின்னர் உங்கள் கவனத்தை இதயத்திற்குள் கொண்டு வரவும். சிறிது நேரம் அங்கேயே ஓய்வாக இருக்கவும். உங்கள் இதயத்தில் உள்ள அன்பு மற்றும் ஒளியில் மூழ்கி இருப்பதை உணருங்கள். அமைதியாக, சலனமின்றி இருக்கவும். மேலும் உங்களுக்குள் ஆழ்ந்து செல்லவும். இந்நிலையில் இருந்து நீங்கள் வெளிவர தயாராகும் வரை எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் ஆழ்ந்து இருக்க வேண்டும். ஹார்ட்ஃப்ளன்ஸ் தியானம். உங்கள் கவனம் சிதறாமல் நீங்கள் தியானம் செய்கின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தினமும் அதே இடத்தில் ஒரு குறித்த நேரத்தில் தியானம் செய்வது நல்லது. உங்கள் கைபேசி மற்றும் பிற மின்னணு சாதனங்களை நிறுத்தி வையுங்கள். உங்கள் முதுகு நிமிர்ந்து இருக்குமாறு ஆனால் விறைப்பாக இல்லாத விதத்தில் அமருங்கள். ஆரம்பத்தில் நாள்தோறும் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களுக்கு தியானம் செய்து முயலுங்கள். பிறகு மெல்ல மெல்ல 1 மணி நேரத்திற்கு மிகாமல் தியானத்தை தொடங்குங்கள். நாள்தோறும் அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும்போது விரைவில் அது உங்கள் வழக்கமாக மாறிவிடும். சௌகாரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மென்மையாக மூடி ஓய்வாக இருங்கள். தேவைப்பட்டால் 2 நிமிடங்களுக்கு ஹார்ட்ஃப்ளன்ஸ் ஓய்வுநிலை பயிற்சியை செய்து உங்கள் உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை உள்முகமாக திருப்பி ஒரு கணம் உங்களை கூர்ந்து கவனியுங்கள். பின்னர் தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம் உங்கள் இதயத்தினுள் ஏற்கனவே இருக்கிறது என்றும் அது உள்ளிருந்து உங்களை ஈர்க்கிறது என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
மென்மையாக அந்த உணர்வின் ஓய்வாக இருங்கள். உங்கள் கவனம் வேறு எண்ணங்களை நோக்கி திசை மாறினால் அவற்றை கண்டுகொள்ள வேண்டாம். அவை இருக்கட்டும். உங்கள் இதயத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியின் மூல ஆதாரத்தின் மீது நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு நினைவிட்டு கொள்ளுங்கள். உங்களுக்குள் மென்மேலும் ஆழ்ந்து லயிடத்தை உங்களை அனுமதியுங்கள். தியானத்தில் இருந்து வெளிவர தயாரான நீங்கள் உணரும் வரை எவ்வளவு நேரம் விருப்பமோ அவ்வளவு நேரமும் இந்த ஆழ்ந்த அமைதியில் வைத்திருங்கள். சுத்தகரிப்பு, ஹார்ட்ஃபுல்னஸ், சுத்திகரிப்பு என்று சொல்லக்கூடியதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அன்றைய நாளில் வேலைகள் முடிந்த பிறகு முடிந்த நாள் சூரிய அஸ்தமன நேரத்தில் அதில் இருந்து 30 நிமிடங்கள் வரை சுத்திகரிப்பு பயிற்சியை செய்யவும். உறங்கச் செல்லும் நேரத்தை ஒட்டி இதை செய்யாமல் இருப்பது நலம். இந்த செயல்முறை உங்களுக்கு புத்துணர்வு ஊட்டி உங்களுக்கு சேர்ந்திருக்கும் கடினத்தன்மை அனைத்தையும் அன்றைய நாள் முழுவதும் சேகரித்து கொண்ட பதிவுகள் அனைத்தையும் நீங்கிடும் எண்ணத்துடன் ஒரு சௌகரியமான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களை தளர்த்தி கொள்ளுங்கள். மாசுகளும் சிக்கல்களும் உங்கள் மொத்த அமைப்பில் இருந்தும் வெளியேறி கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் முதுகுப்புறத்தில் இருந்து, அதாவது உச்சம் தலையிலிருந்து முதுகுத்தண்டின் இறுதி எலும்பு வரை உள்ள பகுதி வழியாக புகை வடிவில் அவை வெளியேறட்டும். அப்போது எழும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாமல் இந்த முழு செயல்பாடு நடைபெறும் பொழுது விழிப்புடன் இருங்கள். உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இந்த செயல்பாட்டை மென்மையாக துரிதப்படுத்துங்கள். கவனம் திசை மாறி உங்களது மனதில் மற்ற எண்ணங்கள் தோன்றினால் மென்மையாக உங்கள் கவனத்தை சுத்தகரிப்பு பயிற்சியை நோக்கி திருப்புங்கள். பதிவுகள் உங்களது முதுகுப்புறத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கும் போது நீங்கள் லகுதத்தன்மையை உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த செயல்முறையை 20 இருந்து 25 நிமிடங்கள் வரை தொடருங்கள். உங்களுக்குள் லகுதத்தன்மையை உணரும்போது நீங்கள் இந்த செயல்முறையின் 2வது பகுதியை செய்யத் தொடங்கலாம். மூல ஆதாரத்தில் இருந்து வரும் தூய்மையின் பிரவாகம் உங்கள் அமைப்பின் முன்புறமாக நுழைவதை உணருங்கள். இந்த பிரவாகம் உங்கள் இதயத்தில் உள்ளும் உங்கள் மொத்த அமைப்பின் ஊடேயும் பாய்ந்து உங்கள் உடலிலுள்ள ஒவ்வொரு அணுவிலும் நிரம்புகிறது. நீங்கள் இப்போது மேலான சமன்பட்ட நிலையை அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் உடலில் ஒவ்வொரு அணுவும் லகுதத்தன்மையும் தூய்மையையும் எளிமையையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பு பயனளிக்கும் விதத்தில் நிறைவடைந்திருக்கிறது என்ற திட நம்பிக்கையுடன் நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஹார்ட்ஃபுல்னஸினுடைய பிரார்த்தனை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தூங்க செல்லும் முன் மூல ஆதாரத்துடன் இணைத்து கொள்ளும் விதமாக இரவு நேரத்தில் இப்பிரார்த்தனை சமர்ப்பிக்கப்படுகிறது. இதற்கு சுமார் 10 முதல் 15 நிமிடங்களாகும். காலை தியானத்திற்கு முன்வரும் இப்பிரார்த்தனை சமர்ப்பிக்கப்படுகிறது. தூங்க செல்கையில் சௌகாரியமாக அமர்ந்து உங்கள் கண்களை மென்மையாக மூடி ஓய்வாக இருங்கள். அமைதியாகவும் நிதானமாகவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள